ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ரொம்ப எதிர்பார்த்த நாள், ரொம்ப பரபரப்பான நாள் எல்லாமே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓட்டு. ஸோ ஓட்டிங் தான் இன்றைக்கி. அதனால் ஓட் போடுறதுக்கோசரம் காலையிலேயே அவசர அவசரமாக பரபரப்பாக வேலையை செஞ்சுட்டு, சீக்கிரம் ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு நாங்கள் காலையிலேயே எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெயிலுக்கு முன்னாடி ஓட்டு போடலாம், சீக்கிரம் கிளம்பலான்னு தான் ரெடி ஆனோம். ஸோ அதுக்காக வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி வச்சு பாப்பாவுக்கு உடம்பு ஊற்றிட்டு, ஃபேமிலி ஃபுல்லாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் வெளியே போன மாதிரி அப்படின்ற மாதிரி ரெடி ஆனோம். ஸோ அதனால் குட்டி பாப்பாவுக்கு வந்து தலைக்கு ஊற்றிட்டு நாங்கள் பெரியவனுக்கு உடம்பு ஊற்றிட்டு ஸோ எல்லோரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடியும் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் முடிச்சாச்சு. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டு என்னதான் இருந்தாலும் அப்படியே கிளம்பணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வீட்டு வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம போயிட்டு வரதுக்கு கூட்டமாக இருக்கும், டைம் ஆகிடும், வீட்டுக்கு வந்து சமைக்கணும், பசங்களுக்கு பசிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் யோசிச்சு ஸோ நம்ம கிளம்புறதுக்குள்ளே 1-2 வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாமான் தைச்சேன், ஒரு பக்கம் வந்து துணியை துவைச்சாச்சு. துணியை துவைச்சி வெளியே காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் ஏற கட்டிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு போகாமல் ஃபஸ்ட்டு நமக்கு ஓட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து ரிட்டன் வந்தவுடனே வந்து குழந்தைங்க வந்து அவசரப்படுவாங்க, சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு அந்நேரத்துக்கு குட்டி பாப்பா தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க, இல்லை ஓட்டு கிளம்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% மேலே ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் டைம் வந்து இருக்குது, 5 o'clock வரையும் இருக்கும். ஒரு சில பூத்தில் 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 o'clock தான். ஸோ சீக்கிரம் போய் ஓட்டு போட்டுருங்க. யாருக்கு போகிறீங்க, எப்படி போகிறீங்கன்னா உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் யாருமே கருத்தும் சொல்லக்கூடாது, கருத்தும் நீங்கள் கேட்காதீங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் அது. நாங்களுமே அப்படி தான். ஸோ நாங்கள் போயிட்டு ஓட்டு போடலான்ட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நிறைய ஓட்டு நம்ம பண்ணியிருப்போம். இருந்தாலும் இது வந்து சிஎம் ஓட்டு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், அப்படி இல்லையா? அடுத்து என்ன நடக்க போகுது, யார் வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்பான ஒரு சூழல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ நான் எப்பவுமே பெட் வந்து குப்பையாக வச்சுருப்பேன், க்ளீனாக வச்சுருக்க மாட்டேன்னு நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடி பிஃபோராக பார்த்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இன்றைக்கி ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி பெட் ஏற கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு சர்ப்ரைஸாக போய் பார்த்தா எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேங்க. அடேங்கப்பா, இது என்னடா இப்படி இருக்குது, செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே எடுத்து வச்சது என்னடா அவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, பாதி வந்து ஹாலுக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சரி போதும், டைம் ஆகிடும் சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ செம்ம வெயில் தான். நாங்கள் வெயிலுக்கு முன்னாடி போகலான்னு பிளான் போட்டோம். இன்னொரு விஷயம், பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. அவங்கள எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு கிளம்பிட்டோம். அவங்கள கூட்டிகிட்டு போனால் விளாகாது இவ்வளோ வெயில் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஓட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் தான். ஸோ அங்கே போய் தான் ஓட்டு போடணும். ஸோ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டோம். ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அமைதியாக இருக்குது. எல்லாம் ஓட்டு போட போயிட்டாங்க போல். லீவ் விட்டதுனால கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் நான் ஓட்டு போட வந்த இடம். உள்ளே போய் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் வெளியவே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. நீங்களாம் ஓட்டு போடுங்க நல்லபடியாக. ஸோ இந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் ஓட்டு போட்டிருப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் போட்டுருங்க. தேங்க்யூ பாபா, டேக் கேர்.